கர்த்தருடைய நாம் மகிமையடையட்டும். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாள், மாதத்துக்கு கடைசி பரிசுத்த ஓய்வு நாள், இதை நாம் நல்ல குடும்பமாய் ஆசிரிக்க தேவன் கிருபை செய்வார். இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் இன்றைக்கி காலையில் தான் அவர் ஒரு செய்தி கொடுத்தாரு. அது என்னன்னு பார்த்தா, சங்கீதம் 8:5 இருக்குது. அவர் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. அருமையான ஒரு வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. இப்போ முதல்ல எனக்கு கொஞ்ச நேரம் இந்த வசனம் கிடைச்ச உடனே எனக்கு அதில் உள்ள ஒரு அர்த்தமே எனக்கு புரியாமலே இருந்து நான் சொன்னேன், பாப்பா இதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அர்த்தம் எனக்கு என்னன்னு தெரியலைன்னு சொல்லும்போது தான், மனிதர்கள் மற்றும் தேவதூதர்கள் இருக்க கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் தேவதூதர்கள் மனிதர்களை விட உயர்ந்தவர்கள். அல்லேலூயா. இதில் மனுஷ சாயலில் தான் தேவதூதர்களும் மனுஷர்களும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் தேவதூதர்கள் மனிதரை விட சற்று உயர்ந்தவர். இதில் அவர் கம்பேரிசன் கொடுக்காரு. அல்லேலூயா. ஹியூமன்ஸ் யார், மனிதர்கள் யார், தேவதூதர்கள் ஏஞ்சல்ஸ் யார். அல்லேலூயா. மே நஷனை கவடத டீனை கவேலிக்கு நாத்தனைக்கா பே ஹனோத்தனை கரபலியுத்தோ நான் கரபலிக்கா. இந்த கம்பேரிசனில் இந்த தேவதூதன் அவர் உன்னதமான தேவனுடைய படைப்பு, மனுஷகுமாரன் இந்த மனிதர்கள் மனுஷனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனால் அவரை பூமிக்கு அனுப்பியிருக்காரு. அனுப்பி தான் அவர் நீர் அவனை தேசிய மகிமையினாலும் கனத்தினாலும் அவரை முடிசூட்டினீர். ஹல்லேலூயா. யார? தேவ குமாரனை, தேவ மைந்தனை. ஹல்லேலூயா. பூமிக்கு அனுப்பி அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். இன்றைக்கி நம்ம சங்கீதம் வாசிக்கும் போதும் 96ஆம் சங்கீதம் 6 வசனங்களை பார்க்கும்போது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பிலேயே அவரை மகிமையினாலும் கனத்தில் முடிசூட்டி இருக்கிறாரு. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருக்கிற இந்த இடத்துல அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவமும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களே, வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். மேனேஷனை கபடதற்றனைக்கா அவர் வல்லமை மகத்துவம் உள்ள ஒரு தேவனாக சிருஷ்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டித்து அவரை நம்ம தொழுது கொள்ளுகிற அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த இடங்களிலையும் அவருடைய வல்லமை மகத்துவமும் இருக்கிறது. அந்த மகத்துவமும் வல்லமையும் இருப்பதை நம்ம எல்லாரும் அறிந்து நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும்படி நமக்குள்ளே அவரை மகிமையின் தேவனாக வல்லமையின் தேவனாக நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவரப்ப நெஷனை கரபலிக்கா நெஷினை கபலதைத்தனைக்கா. யோபு 7:17 பார்க்கும்போது மனுஷனை நீர் பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவனில் சிந்தை வைக்கிறதற்கும் நம்ம எல்லாம் என்மாத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்ன சொல்றனா, காலையில் எழும்பணுன்னா காலைத்தோறும் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்னதோ நம்மளை விசாரிக்க ஆள் இல்லை, நம்ம தனியாக தான் இருக்கோன்னு சொல்லி நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய வேலையை நம்ம தொடங்குகிறோம். ஆனால் யோபு 7:17 காலைத்தோறும் நம்மை விசாரிக்கிறதற்கும் நிமிஷத்தோறும் நம்மை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹவு கிரேட் வி ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்மளை உண்டாக்கி உலகத்தில் நீர் உண்டாக்கி நீர் தேவதூதர் சற்று சிறியவராய் உண்டாக்கி நமக்குள்ள அவருடைய மகிமையும் கனத்தையும் வைத்து அவருடைய சித்தம் நம்மளே இந்த பூமியில் நிறைவேற்றி அவரே உன்னதமான தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை மறித்து இரத்தம் சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக தேவகுமாரனாக மனுஷனாக அவர் உலகத்துக்கு அவர் அந்த இரத்தம் சிந்த வைத்த அந்த வல்லமை
கிரியைகள் நமக்குள்ளே நிறைவேற்றப்படும் போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு நமக்குள்ளும் அவருடைய வல்லமையும் மகிமையும் விளங்குகிறது. ஹல்லேலூயா. பே அரோஷனை கபட தாட்டனை கரவை கோப்பனைக்கா உமது விரல்களின் கிரியையாக உம்முடைய வானங்களையும் நீ சாதித்த சந்தனையும் நட்சத்திரங்களையும் மேலே அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு எப்படி அதிகாரம் கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை அவருடைய வல்லமையும் மகிமையும் தரித்த நமக்குள்ள அந்த அதிகாரம் தந்திருக்கிறார். பே கரடி சொனை கபடக்கா அவர் ஆடு மாடுகள் காட்டு மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரங்கள் மச்சங்கள் கடலில் சஞ்சரிக்கிறவைகள் அனைத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா. பே அரோஷலி கபடதட்டனே நம்மை அவருடைய சாயலாக சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவருக்கு உலகத்துக்கு மேலே பூமிக்கு மேலே அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு பொருளுக்கு மேலே அவருக்கு எப்படி பிதாவாகிய தேவனுக்கு ஆளுகை இருந்தோ அந்த ஆளுகையின் வல்லமை தேவ மைந்தனாக உலகத்துக்கு வந்த ஏசப்பாவுக்கு அவர் கொடுத்தாரு. அந்த ஏசப்பாவுக்கு கொடுத்த அதே கனமும் வல்லமையும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையால் மீட்டு கொள்ளப்பட்ட நமக்குள்ளும் அந்த வல்லமை இருக்கிறது. ஹபரப்ப நஷனைக்கா வேலை கரபக்கோ அவர் என்ன செய்கிறாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 26, 28 வரைக்கும் தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் வரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பிலே ஆள கடவர்கள் என்று சொன்னார். ஆமென். சொன்ன அதே தேவம், அதே மகிமை வல்லமையுள்ள தேவம் தேவதூதர்கள் சற்று சிறியவராக பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி அவர் சிருஷ்டித்த அத்தனைக்கு மேலேயும் அவருக்கு ஆளுகை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பரமேறி போகும்பொழுது அவருக்கு இருந்த அதே வல்லமையை அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய புத்திரர் எனப்படும் நம்மை அவருடைய புத்திரர் என சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் கலாத்தியர் 4:4 புத்திர சிவாரத்தை அடையும்படிக்கு தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. வே அருஷனி கபடதட்டனைக்கா அடிமை ரூபம் எடுத்து மனுஷனானார். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணம் அடக்கம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை அவருடைய இரட்சகராக நம்மை ஏற்றுக்கொள்ள மாத்திரமல்ல நமக்குள்ள இருந்து அவருடைய மகிமையும் வல்லமை வெளிப்படுகிற உன்னத சாட்சியலாக அவர் நம்மை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. பே அரோஷனை கபடதட்டனைக்கா சங்கீதம் 8:5 சொல்லுது இயேசுவை குறித்து சொல்லுகிறது. அதே சமயம் எபிரேயர் 2 பார்க்கும்போது அது மனுஷகுமாரனை பற்றி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் 2வது ஆதாம். 1 Corinthians 15:45 அந்தபடியே முந்தின மனுஷனாய் ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்திய ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் தோற்றும் பொழுது அவர் இவைகளை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து பிதாவாகிய தேவனுடைய சாயல சிருஷ்டித்து ஆண்டு கொள் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள அதிகாரத்தை கொடுத்த அதே தேவன் ஏசப்பா 2வது ஆதாமாக உலகத்தில் பிறந்து 1ஆம் ஆதாம் செய்த ஆதாம் மூலம் என்னென்ன கிரியைகள் என்னென்ன பாவங்கள் இந்த உலகத்தில்